திருப்பத்தூர் ஆம்பூரில் 50,000க்கும் குழந்தை விற்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 2 மாத பெண் குழந்தை. 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு குழந்தையை அந்த குழந்தையினுடைய தாய் விற்றிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். எமது செய்தியாளர் பிரபாகரன் நினைக்கிறார். பிரபாகரன், இந்த சம்பவம் பற்றின முழு விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவங்க ஷபீர் ஜபீனா தம்பதியர். இவங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நிலையில அந்த கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஜபீனாவை அதே பகுதியை சேர்ந்த ரஷீத் அகமது 50 வயதோட இவர் தன்னுடைய குழந்தைய எனக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சபீனாவும் ஒப்புதல் தெரிவிச்ச நிலையில அந்த நாளே 50,000 ரூபாய் கொடுத்து அந்த 2 மாத பெண் குழந்தைய அந்த அகமதுங்கிறவர் வாங்கிட்டு போயிருக்காரு. அதை தொடர்ந்து அகமது பாத்தீங்கன்னா வேலூர், ஈரோடு வழியா அடுத்தடுத்து கைமாறி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ரூபாய் 13 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜபீனா தன்னுடைய குழந்தைய திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி அகமது கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அகமது தன்னோட குழந்தைய ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்னதுனால இந்த குழந்தையோட தாய் ஜபீனா உமராபாத் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகார்னு தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அக்ஷய் அனில் வாகரேவும் அந்த தனிப்படை அமைச்சர் அந்த குழந்தைய உடனடியாக மீட்கணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு தனிப்படை அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு. அதன் தொடர்ந்து அந்த இடைத்தரகராக செயல்பட்ட அந்த அகமதை போலீசார் கைதும் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடைத்தரகர்களால் செயல்பட்ட வேலூரை சேர்ந்த புகழேந்தி, ஈரோட்டை சேர்ந்த உமா மகேஸ்வரி, அதே போல குழந்தைய வாங்கின சதீஷ்குமார் மற்றும் அவரது மனைவின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் அந்த குழந்தையையும் மீட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல மேலும் வேற யாருக்காவது தொடர்பு இருக்குதான்ற கோணத்திலையும் உமராபாத் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.